இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன். அக்கறைன்னு தெரியல, கன்சர்ன். உங்களை எப்படி நடத்தணும், எப்படி கொண்டு போகணும், எந்த வழியில் உங்களை கூட இருந்து உதவி செய்யணும். தேவன் எல்லாவற்றிலும் கவனமுத்தோட அக்கறையோடு செயல்படுகிற தேவன். அதாவது கன்சர்னாக இருக்கிற தேவன். உங்கள் மேலே ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவர் தனி கவனம் செலுத்தி அக்கறையாக இருக்கிற தேவன். அவர் கூட தான் நம்ம நடக்கிறோம். அவர் நம்மை நடத்துகிற பாதையில் ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, ஏக சக்கராதிபதி இயேசு முன்னால நடந்து போவாராம். கர்த்தர் அவர்கள் முன்னணியிலே நடந்து போவார். இப்போ ஒரு யுத்தத்துக்கு சேனை போகுதுன்னு வைங்களேன், முன்னால் போகிறது யார்? ராஜா தான் குதிரையில் முன்னால் போவார். அப்போ தான் பின்னால் வர்ற படைக்கு ஒரு தைரியம் இருக்கும். நமக்கு முன்னால் ராஜா போகிறாரு, அவருக்கு பின்னால் தான் அணிவகுத்து போகிறோம் என்று சொல்லி. அதே மாதிரி தான் ஒரு கேப்டன், அவர் முன்னால் போனால் அவருக்கு பின்னால் அணிவகுத்து போவாங்க. நம்ம வாழ்க்கையில கூட சின்ன பிள்ளைகள் பாருங்கள், பெரியவங்க முன்னால் நடப்பாங்க, பின்னால் அவங்க தான் பாதுகாப்பு, அதனால பின்னணியில் அவங்க நடப்பாங்க. அதே மாதிரி ராஜா ஆண்டவர் அவர் முன்னால் நடந்து போவாராம். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை முன்னால் நடந்து போகிறேன், நீங்கள் பின்னால் வாங்க. இந்த ஏற்காடு மலை பகுதியில் இங்கே நாங்கள் ஊழியத்துக்கெல்லாம் வந்திருந்தோம். எப்போன்னா தெரியுமா உங்களுக்கு? 77வது வருஷம். யோசிப்பா, 45 வருஷத்துக்கு முன்னால். அப்போ நாங்கள் ஒரு எஸ்டேட்டில் தங்கியிருந்தோமா. அங்கேருந்து இந்த மலைவாசி மக்கள் இருக்காங்க. அந்த மலையில் அங்கே ஆதிவாசிகளாக அங்கங்கே சின்ன சின்ன கிராமத்தில் அவங்களுக்கு இயேசு அறிவிக்கிறதுக்கு நாங்கள் வந்தோம். நாங்கள் ஒரு 10-15 பேர் தங்கியிருந்தோம், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக. அப்போ சாயங்காலத்தில் தான் அவங்களுக்கு ஊழியம் செய்ய போனால் ஒரே புதராக இருக்கும், ஒரு வழியே இருக்காது, அப்படியே புதராக இருக்கும். இதில் எப்படி போகிறது நடந்து நல்ல ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கோம், ஒன்றும் தெரியாது, வழியே இல்லை, புதராக இருக்குது. இது வழியாக நடந்து போகணும் அப்படின்னா அந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு ஐயா, அவர் கையில் ஒரு அருவாளை வச்சுக்கிட்டு அவர் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி அவர் தான் முன்னால் போவார். அதெல்லாம் புதரெல்லாம் சரிப்படுத்தி வழி உண்டாக்கி அப்போ அவருக்கு பின்னால் நாங்கள் தைரியமாக நடந்து போவோம். அவருக்கு தான் வழி தெரியும், எங்கே போனாலும் அவர் நீ ஐயா முன்னால் போங்கன்னிடுவோம். அவர் முன்னால் வழி உண்டாக்கி எங்களை அழைச்சிட்டு போவார். முன்னால் ஒருவர் அப்படி ஒரு பாதுகாப்பாக தெரிஞ்சவர் விவரமான ஒருவர் போகிறாருன்னா நம்ம தைரியமாக நடந்து போவோம், இல்லை பின்னால். அதை நான் உணர்ந்து பார்த்தேன். அப்படி தான் ஆண்டவர் கூட நம்ம வாழ்க்கையில் கரடு